பகுதியிலே அல்லது இலக்கியங்களிலும் இறைவனின் இயல்பு, ஆற்றல் மற்றும் இறைவனின் அருளை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். இறைவனை பெறுவதற்கு சிவனடியார்களின் வாழ்க்கை மூலமாக நமக்கு தெரியப்படுத்தும் ஒரு புராணம் பெரிய புராணம். சிவனடியாரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொண்டு அதன் மூலம் நமக்கு சிவனை எவ்வாறு பெறலாம், இறைவனை எவ்வாறு அடையலாம் என்பதை நமது சேக்கிழார் பெருமான் எடுத்துரைக்கிறார் இந்த பெரிய புராணத்தில். அதில் 63 தனியடியார்கள், 9 வகை தொகை அடியார்கள், அவருடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் எவ்வாறு இறைவனை தொழுதார்கள் என்பதை விரிவாக எடுத்துரைக்கிறார். இந்த பெரிய புராணத்தில் உள்ள அடியார்களில் பெரும்பாலானவர்கள் தொண்டு செய்து பக்தி செய்திருக்கிறார்கள். தொண்டு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நம்ம நாயன்மார்களின் வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த 63 நாயன்மார்களின் இந்த பெரிய புராணத்தின் அடி நாதம் அல்லது அடி வேர் என்று எது சொல்ல வேண்டும் என்றால், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்து நினையாது ஒருபோதும் இருந்தறியே என்ற திருநாவுக்கரசின் வார்த்தை தான் இந்த பெரிய புராணத்தின் மொத்த பெரிய புராணத்தின் அடி நாதமாக விளங்குகிறது. இறைவனை ஒரு கடுகளவு நொடி கூட நாம் நினையாமல் இருக்கக்கூடாது என்பது இந்த அடியார்களின் வாழ்க்கையை நமக்கு எடுத்துரைக்கிறது. இதைத்தான் வள்ளுவர் பெருமான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டும். கடவுள் நம்மளிடம் ஏதாவது வரம் கேட்டால் நம்ம கேட்க வேண்டியது பிறவாமை. பிறவாமையை எவ்வாறு பெறலாம் என்று கேட்டால் அவரே அடுத்த நிலையில் ஆட்சி சொல்கிறாரு. இந்த பிறவியில் எதுவும் வேண்டும், எந்த செல்வமும் வேண்டாம் என்று நினைத்தால் நமக்கு பிறவாமை என்ற செல்வம் கிடைத்துவிடும். அந்த எந்த செல்வம் வேண்டாம் என்றால் இறைவனின் திருவடி செல்வத்தை தவிர மற்ற எந்த செல்வம் வேண்டாம் என்று நம்ம வாழ்ந்தால் பிறவாமை என்பது எளிதாக பெற்றுவிடலாம் என்று வள்ளுவ பெருமான் எடுத்துரைக்கிறார். அதைத்தான் நம்ம மாணிக்க வாசகர் வேண்டி நீ யாதரும் செய்தால் யானும் அதுவே வேண்டினலால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பமே. நம்ம விருப்பப்பட்டு எதுவும் கேட்கக்கூடாது, நமக்கு தேவையானது இறைவனுக்கு தெரிவிக்கிறதா மாணிக்க வாசகர் பெருமானுடைய அந்த வார்த்தை. அதாவது இறைவனை ஒரு நடுகளவு நிமிடம் கூட நாம் இடைவிடாது இருக்க வேண்டும் என்பதுதான் இடைவிடாத உன்னை சிக்கன பிடிப்பேன் என்று வாழ்க்கை முறை இறைவனை நினைத்துக் கொண்டு இருப்பதுதான் என்பதை நமது பெரிய புராணத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருநாவுக்கரசு நாயன்மாருடைய வரலாறை பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள். திருமுனைப்பாடி நாட்டில் திருமுனை நாட்டில் சோழநாடு திருவாமூரில் வேளாண்குடியில் புகழனார் என்ற பெருமானாரும் அவரது வாழ்க்கை துணைவியார் மாதினியார் என்ற பெருமாட்டியும் உளவு தொழில் வழியாக பல அறங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. திலகவதியார் என்று நாமம் சொல்லுகிறார்கள். சில வருடங்கள் கழித்து அவதாரம் செய்கிறார் மருள் நீக்கியார். அவதாரம் பிறக்கவில்லை. பிறப்பு என்றால் இறப்பு உண்டு. அவதாரம் என்றால் மேலிருந்து நேராக இந்த பூமிக்கு வருபவர்கள். அது மருள் நீக்கியார். இந்த திருநாவுக்கரசர் வரலாற்றை 428 பாடல்கள் வழியாக சேக்கிழார் பெருமான் நமக்கு விரிவாக எடுத்துரைக்கிறார். அதிலும் முதல் பாடலை நம்ம உள்வாங்கி கொண்டால்தான் இந்த திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையை நம்ம ஒரு அருள் உணர்வோடு அதை பார்க்க முடியும் என்பதற்காக இந்த முதல் பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. முதல் பாட்டில் அர்த்தத்தை நம்ம உள்வாங்கி கொண்டு அவர் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க வேண்டும். முதல் பாட்டு திருநாவுக்கு அரசு வளர்த்திருத்தொண்டின் நெறிவாள வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர் பரவல் உரிகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கும் உரை செய்ய உண்ணாமை உணராதே. நம் முதல் பாட்டு சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசர் பற்றியது. இந்த பாட்டு உள்வாங்கி கொண்டு நம்ம வரலாற்றை பார்க்கணும். திருநாவுக்கரசு வளர்த்திருத்தொண்டி நெறிவாளர். திருநாவுக்கரசு அந்த அவர் பெயர்களை நாமத்தில் தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த பேர் சிவபெருமானால் மருள் நீக்கியருக்கு சூட்டப்பட்டது. அது பற்றி பின்னாடி பார்க்கணும். வளர்த்திருத்தொண்டு என்பது விடைத்தொகை. நம்ம இலக்கியங்களில் விடைத்தொகைன்னு சொல்லுவாங்க. முக்காலத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த தொண்டு ஆனது திருநாவுக்கரசுக்கு முன்பும் இறை தொண்டு இருந்திருக்கிறது, அவர் காலத்திலும் இருந்திருக்கிறது, பின்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர் காலத்தில் தான் அந்த தொண்டின்
உச்சமாக அந்த தொண்டின் மகிமையை உலகிற்கு பறைசாற்றியவர் திருநாவுக்கரசர். அந்த தொண்டு உயர்த்தி காட்டியதால் தான் இன்று வரை நம்ம சிவன் கோயிலில் உழவார பணி என்று ஒன்று சிறப்பாக நடப்பதற்கு காரணம் திருநாவுக்கரசு அந்த தொண்டிலே உயர்வாக காட்டியதன் விளைவாக தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ். நம்ம சேக்கிழார் பெருமான் நாயன்மார்களின் வரலாறுகளை கூறும்போது முந்தைய பிறவியை பற்றி ஒரு சில நாயன்மார்கள் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒன்று திருஞான சம்பந்தர். அவர் ஒரு தவம் செய்த முனிவராக பின்பான திருஞான சம்பந்தராக அவதரித்தார் என்று சொல்கிறார். ஆனால் திருநாவுக்கரசர் வாகீசர் என்ற முனிவரால் வாழ்ந்து பின்பு அவர் அவதரித்திருக்கிறார் மருளிக்கியா. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, பெருநாம சீர் பரவல் உரிகின்ற பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமே உணராதே. இந்த திருநாவுக்கரசு என்ற பெயரே ஒரு மந்திரம். திருநாவுக்கரசு என்ற பெயர் மந்திரமா என்று கேட்டால் அதற்கு நம்ம அப்பூதி அடிகளாரின் வாழ்க்கையை விரிவாக பார்க்கும்போது அவர் அந்த சொல்ல பெயரே ஒரு மந்திரம். பொதுவாக இறைவனின் பெயர் மட்டுமல்ல, அதுதான் மந்திரம், அதுதான் அவர் உருவம், அதுதான் அவருடைய பெயர். அதே போல திருநாவுக்கரசு பெருநாம சீர், பெருநாமம் என்றால் மகா மந்திரம் என்று பொருள். சோ திருநாவுக்கரசு என்ற சொல்லை பயன்படுத்தி இறைவனின் திருவடியை அடைய முடியும் என்று அப்பூதி அடிகளார் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சோ அப்பேற்பட்ட நாமத்திற்குரிய பெருமையுடைய திருநாவுக்கரசின் வரலாறை என்னால் சொல்ல முடியுமா அப்படி என்று சேக்கிழார் ஒரு கணம் உணர்கிறார், தடுமாறுகிறார். ஒரு உண்மை புலப்படுகிறது, திருநாவுக்கரசின் பெருமையை ஒரு நாவினால் சொல்ல இயலாது. ஒரு நாவினால் மட்டுமல்ல, யாரோட நாவினாலும் அவர் வாழ்க்கையை சொல்ல முடியாது என்பதை சொல்லிக் கொண்டுதான் நான் இந்த வரலாறுகளே போகிறேன் என்று சேக்கிழார் பெருமான் அதன் முதல் பாட்டிலே அவருடைய பெருமையை விளக்குகிறார். அடுத்து அவரு பிறப்பு பற்றி, பிறப்புல இருந்து என்ன பண்றாங்க. அப்ப திருவாரூரில் புகழனார், மாதினியார், திலகவதியார், மருளிக்கியார் 4 பேர் நிம்மதியான ஒரு நல்ல குடும்பமாக உழவு தொழில் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் அறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெயரை 4 பெயரை பற்றி அறமையாக பேசலாம் போல. புகழனார் மாது பிளஸ் இனியார், மாதினியார் மனைவியின் பேர். திலகவதியார் இந்த திலகா பொட்டு யாருக்கும் இந்த ஜெனரேஷன் இந்த வரலாறுல விட்டதுனாலதான் அதனுடைய மகிமை இல்லாமல் போயிடுச்சு. மருள் நீக்கியார், மருள் என்பது இருள் அல்ல, இருளை ஈசி நீக்கலாம். ஒரு ஒளியை கொண்டு வந்தால் இருளை அகற்றி விடலாம். மருள் என்பது மாயை, அது அக இருள். அந்த மாயை நீக்கக்கூடியவர் என்பதை அறிந்தோ என்னவோ ஒரு பெற்றோர்கள் அவருக்கு மருள் நீக்கியார் என்ற திருநாமம் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திலகவதியாருக்கு 12 வயது ஆகிறது. திருமணம் செய்ய அவர் பெற்றோர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்போது சான்றோர்களின் முன்னிலையில் அந்த வேளாண்மையை சேர்ந்த சிவபக்தரும் படை தளபதியுமான கலிப்பாகையாரை பேசி முடிக்கிறார்கள். திருமணம் செய்யலாம் என்று பேசி முடிக்கிறார்கள். திருமண ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வடநாட்டு மன்னருடன் போர் புரிய வேண்டிய கட்டாயத்தில் அரசன் இருப்பதால் கலிப்பகையாரை வடநாட்டிற்கு செல்ல போர் புரிவதற்காக மன்னன் அனுப்பி விடுகிறான். நீண்ட நாட்கள் போர் நடைபெறுகிறது, திரும்ப வரவில்லை. இதற்கிடையில் புகழனார் உடல் நோயுற்று மரணம் அடைந்து விடுகிறார். அந்த கடமை மாதினியாரும் இறந்து விடுகிறார். ஸோ 2 குழந்தைகளும் 12 வயது, சிறுவன் 7 வயது, இரண்டும் பெற்றோர்களை இழந்து தவிக்கிறீர்கள். உற்சாக உறவினர்கள் அவர்களை தாங்கி இருக்கிறார்கள். சிறிது துக்கத்தை மெதுவாக கடந்து வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது. கலிப்பகையார் போரிலே வீரமரணம் அடைந்து விட்டார் என்ற ஒரு தகவல் வந்து சேர்கிறது. 2 பேரும் துடிதுடித்து போகிறார்கள். இதை கேட்ட திலகவதியார், அவர் கலிப்பகையாரை பார்த்ததே கிடையாது, இருந்தாலும் பெற்றோர்கள் சம்மதித்தால்தான் அவரை கணவராக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தனது உயிரை விடுவதற்கும் அவர் தயாராக ஆயிட்டார். அந்த நேரத்தில் தன் தம்பியை சிறு பாலகனை பார்த்து மனம் மாறுகிறார். இவனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. ஒரு தாயின் தந்தையுமாய் இருந்து இவனை வளர்க்க வேண்டும் என்று தனது நினைப்பை மாற்றி அவனை ஒரு தர்மமானதாகவும் ஆற்றல் மிக்க பையனாகவும் அவனை
வளர்த்து வருகிறார். பொதுவாக துன்பங்கள் நிறைய வந்தால் அது நம்மை செம்மைப்படுத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட உணர்வு என்பது உணர்பவர்கள் ஞானிகள். ஆனால் துன்பத்தை கண்டு திசை மாறுபவர்கள் மனிதர்கள். இவ்வளவு பெரிய துன்பத்தை கண்ட திலகவதியார் சுவாமி பக்கமாக திரும்பி கொண்டார். ஆனால் மருள் நீக்கியார் திரும்ப முடியவில்லை.